வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் ஹரி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் நிறைய பேர் ஹரி எனக்கு மப்பேட் நியர்பை ஒரு நல்ல ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான 3 BHK ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் ஒருத்தராயிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸாக்டா நம்ம ப்ராப்பர்ட்டி எந்த லொகேஷன்ல லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மப்பேட் டு வெங்கம்பாக்கம் போற மெயின் ரோட்ல எக்ஸாக்டா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருங்க. இன்னும் நான் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மப்பேட்ல ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டா ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ல நம்மளோட ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் உங்களுக்கு லொகேட் ஆயிருங்க. சைட்லேயே பார்த்தா உங்களுக்கு செட் பேக் எல்லாமே விட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. வெறும் 3 வருஷம் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான். அது ஒரு நல்ல கண்டிஷனில் நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1100 1100 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. பில்டப்பை பொறுத்த வரைக்கும் 1650 1650 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கார்டனிங் செட்டப் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கார்டனிங்லேயே பார்த்தா சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுவே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பாட் லைட்டும் வந்துருங்க. பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 5 பைக் நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் போட்டு கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கார்டனிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராகவே இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு பிரிக் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு செமி ஃபர்னிச்சரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஸ்பாட் ஐட்டம் உங்களுக்கு வந்துருங்க. நீங்கள் எதனா பெட்ஸ் வளர்க்குறீங்க இல்லை கார்டனிங் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு இருக்குங்க. அது மாதிரி இந்த லொகேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி ஃப்ளட் எஃபெக்ட் ஏரியா இது கிடையாதுங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட செப்டி டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10,000 லிட்டர்லையும் சம் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6,000 லிட்டர் நம்மளுக்கு வந்துருங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் மற்ற வேறுகளை பார்த்துடலாம் வாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு லாபி செட்டப் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா ஹுட்லேயே உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே வந்துருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேசிங் வரும். மெயின் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்லேயே பார்த்தா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் மேலே ஏறணுன்னே உங்களுக்கு மெயின் டோர் வந்துருங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ டோரும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் நம்மளுக்கு மெயின் டோர் வந்துருங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு காஷாகிரான் இல்ல பெரிய பெரிய பில்டர் கிட்ட போகும்போது அவங்க ஒரு மாடல் ஹவுஸ் ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த மாடல் ஹவுஸ் செட்டப்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டியை இவங்களும் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. நம்ம மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனோனே பார்த்தா ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வருங்க. ஸ்டெப்ஸ்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தா உங்களுக்கு ஷோபா போற ஏரியா, டிவி யூனிட் எல்லாமே வந்துரும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா உங்களுக்கு டைனிங் ஏரியா மாதிரி சின்னதா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க மிக்ஸி போறதுக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. ஃபுல்லா உங்களுக்கு பாட்டில் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா பாக்குறீங்களா அங்க வந்து ஃப்ரிட்ஜ் நம்மளுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம லிவிங் ரூம் பார்த்துடலாம். இது நம்ம லிவிங் ரூம் ஏரியா செட்டப் வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் லைட் போட்டிருக்காங்க. பார்க்கிறதுக்கே ரொம்ப ஹைலைட்டாவே இருக்குங்க. உங்களுக்கு எல் ஷேப்ல பார்த்தா ஷோபா எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க உங்களுக்கு லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப பாசிட்டிவிட்டியோட இந்த வீடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. ஸ்ட்ரைட்டா பாக்குறீங்களா அங்க வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் ஏரியா வந்துருங்க. டிவி பாட்ரூஃப்லாம் வுட் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. டிவி யூனிட் ஏரியாவில் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வென்டிலேஷனுக்காக உங்களுக்கு விண்டோ செட்டப்பாக நம்மளுக்கு வந்துருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்மளுக்கு வருங்க. நீங்கள் வெளியிலையும் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம கார் பார்க்கிங்லையும் நீங்கள் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு சிசிடிவி கேமரா கவரேஜும் வெளியில் இருக்குங்க. அதனால செக்யூரிட்டி வைஸ் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு எல் ஷேப்ல உங்களுக்கு ஷோபாவும் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ்ல கட்டப்பட்ட ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க இது. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% இருக்கும். எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட்டை உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வெளியிலே பார்த்தா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்கோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10x10ல அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருங்க. அது மாதிரி இந்த வீட்டில் எல்லாமே 3 phase EB தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட மறந்துடாதீங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தா ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தா பிவிசி டோர் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் பார்த்தா அப் டு உங்களுக்கு 6 feet டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க.
உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட், அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு லிவிங் ரூம், ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவாங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. இந்த டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மாடுலர் கிச்சனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃப்ளோரிங் எல்லாமே வுட் ஃப்ளோரிங் மாதிரி உங்களுக்கு டைல் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தட்டு வைக்கிற ட்ரே, கரண்டி வைக்கிற ட்ரே எல்லாமே வந்துருங்க. நம்ம கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி அமைஞ்சிருங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஸ்து குவாலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வந்து நீங்க பாக்குறீங்க, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்குற பட்ஜெட்ல இந்த வீடு பார்க்கும் போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஐடியா வந்திருக்கும். ஏன்னா அவ்வளவு சூப்பரா இந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் அவங்க பண்ணிருக்காங்க. அதுமே இந்த லொகேஷன்ல கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நான் வாட்டர் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த கிச்சனுக்குள்ளேயே பாருங்க ஒரு சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவும் பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு அந்த கிரானைட் ஃபினிஷ்ல மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேசின் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. நீங்க என்ன வெசல் வாஷ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சன்லயும் உங்களுக்கு வென்டிலேஷனும் சன்லைட்டுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ஏரியால. இது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனாவே அமைஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்துறோம். கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துருங்க. ஒரு கார்டனிங் ஏரியா செட்டப் வந்துடும். லிவிங் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்துடும். அந்த பெட்ரூம்குள்ளேயே ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம் பார்த்துருவாங்க. ஒரு கிச்சனுக்குள்ளேயே பாருங்க ஒரு சர்வீஸ் ஏரியாவும் நம்ம பார்த்துரும். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ரிவ்யூ பண்ணிடலாம் வாங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போற ஸ்டெப்ஸ் வருங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே பாருங்க கிரானைட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே உங்களுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு வந்துருங்க. இந்த ஆங்கிள் இருந்து நான் உங்களுக்கு ஹாலை காட்டுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. இது நம்ம லிவிங் ரூமோட ஃபுல் வியூங்க. இந்த ஆங்கிள் பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாருங்க. உங்களுக்கு விஷுவலா பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஏறும் போதே பாருங்க அங்கங்க உங்களுக்கு டிசைன் பண்ணி போட்டோ ஃப்ரேம்ஸும் மாட்டி கொடுத்துருக்காங்க. அந்த டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு மாடல் ஹவுஸ்ல எப்படிலாம் ரெடி பண்ணிருப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடை அவங்க சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டே பாருங்க ஒரு பெரிய லாபியே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த லாபியில பாருங்க ஒரு சோஃபா செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் யாருன்னா மப்பேட் வெங்கம்பாக்கம் லொகேஷன்ல ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடை வந்து விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்ம லாபி ஏரியாவோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு காம்பேக்டான லாபி ஏரியா தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாகோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணோடனே இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 11x11 நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்ல பாருங்க ஒரு ஏசி பாயிண்ட் வந்துரும். லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே பாருங்க ஹுட் ஒர்க்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் எல்லாமே பாருங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றாங்க. அதுக்கான செட்டப் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமே EBA பொறுத்த வரைக்கும் எல்லாமே 3 phase EB தாங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த லொகேஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு CCTV கேமரா கவரேஜும் இருக்குங்க. ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு டெவலப் ஆயிட்ட ஒரு லொகேஷன் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இந்த பெட்ரூம்லயே பாருங்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு வந்துருங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டைல்ஸும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அப் டு பாருங்க 6 feet வரையும் உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாட் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், வாஷ் பேஷன் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சர்க்கிள் சொந்தங்கள் வேற யாராவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியா உங்க வீடு தேடிட்டு நாங்க சேர்க்கிறோங்க. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பண்ணா பட்டாகோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ரூம் டோர் ஓபன் பண்ணோடனே இந்த பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு பாருங்க. இந்த பெட்ரூம்லயே பாருங்க லேப்டாப் கபோர்ட்ஸ் எல்லாமே ஹுட் ஒர்க்ல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி வாட்டர் எல்லாமே ஹுட் ஒர்க்ல தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே பாருங்க நீங்க வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றீங்கன்னா அதுக்கான செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இந்த வீடு நீங்க வாங்குற பட்ஜெட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களோட திங்ஸ் எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருங்க. இது நம்ம பெட்ரூமோட ஃபுல் வியூ. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே அமைஞ்சிருக்கு பாருங்க. ஆமா இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் அது ஒரு தனியா ஒரு யூனிட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஏரியா நம்மளுக்கு வந்துருங்க. இது வந்து சின்னதா ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஹுட் ஒர்க்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்ல என்னென்னலாம் எங்கெங்க இருக்கணுமோ அது எல்லாமே இந்த வீட்ல ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது நம்மளுக்கு இந்த பெட்ரூம்ல இருக்க ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பாருங்க PVC டோர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவே இருக்குங்க. அப் டு பாருங்க 6 feet வரையும் உங்களுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஷவர் பாயிண்ட், வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அது மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான் 3 ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் கீழே என்ன லொகேஷன்ல பாக்குறீங்க என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்கன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் போஸ்ட் பண்றேங்க. அடுத்து நம்ம பால்கனி பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு இந்த பெட்ரூம்ல இருக்க ஒரு பால்கனி செட்டப் வந்துருங்க. இதுலயும் பாருங்க உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி மஸ்கிட்டோ டோரும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியும் நல்ல ஒரு பெரிய பால்கனியா இருக்கு. அது மாதிரி ஃபுல்லா பகல உங்களுக்கு கிரீனிஷாவே இருக்குங்க. சோ அங்கங்க உங்களுக்கு செடிகள்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா இந்த வீடை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த பால்கனிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா வந்துரும். இந்த பால்கனியை பொறுத்தவரை நம்மளுக்கு எல் ஷேப் மாதிரி வருது. இந்த வாஷிங் மிஷின் தனியா ஒரு ஏரியா ஒதுக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கார்டனிங் செட்டப் நான் மேலே இருந்து காட்டுறேன் பாருங்க. அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ ஈவினிங்ல இங்கே சேர்லாம் போட்டு உட்காந்தீங்கன்னா இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அங்கங்கே செடிகள் வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம ப்ராப்பர்ட்டி நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க.
நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் என்கிட்ட டிமாண்ட் பண்ற விஷயம் ஒரு நாளைக்குமே உங்களுக்காக நான் ப்ராப்பர்ட்டியை தேடி கண்டுபிடிச்சி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்தோம். அடுத்து நம்ம டெரஸ் பார்த்துலாம் வாங்க. இது நம்மளுக்கு டெரஸ் போற ஸ்டெப்ஸ் வருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியே நிறைய பேர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறது, நம்ம எப்படி லோன் போறது, நம்மளால முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏன்னா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா எங்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கான அத்தனை கைடன்ஸும் நாங்க உங்களுக்கு பண்ணி தரோங்க. உங்களையும் கண்டிப்பா ஒரு ஹவுஸ் ஓனரா ஆக்குறது தான் எங்களோட வேலைங்க. டெரஸ்லேயே பண்ண ஒரு சின்னதாக லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பண்ண உங்களுக்கு மஸ்கிட்டோ டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சேஃப்டி கேட்டும் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய டெரஸாவே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது நம்ம டெரஸோட ஃபுல் வியூங்க. டெரஸை பார்த்தா ரெண்டா செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸ்லேயே பார்த்தா உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபைட் அது பண்ணுறதுக்கு அதுக்கான சிஸ்டம் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு 2 டேங்க் வந்துருங்க. இது நம்ம டெரஸோட ஃபுல் வியூங்க. சுற்றி வீடுகளும் அப்பார்ட்மெண்ட்களும் நிறைஞ்சிருக்கையில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த வீட்டுக்கு ஓனோட ஆஸ்கிங் பிரைஸ் 98 lakhs 98 லட்ச ரூபா பிரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி தரமான ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.